எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு மற்றும் ராசி மேஷமாக இருந்து லக்னம் வேறேதாக இருந்தாலும் கூட இந்த பதிவு பொதுவாக பொருந்தி வரும்படியாக உங்களுக்கு தருகின்றேன். பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உதவ வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்காக ஒரு தெம்பூட்டக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் வர இருக்கிறது. குரு பெயர்ச்சி பலன்கள் என்பது பலராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுவது என்பது குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் மற்றும் ராகுகேது பெயர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட அனுகூலங்களை தரும் என்பதை ஆராய்ச்சி செய்து அதோடு கூட எப்படிப்பட்ட அனுகூலமற்ற நிலைகள் வந்தால் அதை எப்படி நாம் முன்னேற்பாடாக இருந்து கொள்வது என்பதை பற்றிய புரிதலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இனி முன்பை விட உங்களுக்கான காலம் நன்றாக அமையும். நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தீராத கஷ்டமும் தீவிர தலைவலியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நிலை என்பது மாறும். மறதி என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கும். அது இப்போது மாறக்கூடிய அமைப்பு. 12ல் குரு இருக்கும்போது அது சொந்த வீட்டில்தான் குரு பகவான் இருந்தாலும் கூட உங்களுக்கு சில மன சஞ்சலங்களையும் தலைவலிகளையும் தொடர்ந்து தந்து கொண்டிருந்திருப்பார். சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2023 சனிக்கிழமை அவர் யார்? குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசிக்கே ஜென்ம சனியாக வருகிறார். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்து கடந்து, அதாவது அந்த கடந்து வரக்கூடிய பாதை என்பதே கண்டாந்தா என்று சொல்வார்கள். மிக கடினமான பாதை ஆகையினாலே அந்த கஷ்டங்களை எல்லாம் அங்கே விட்டுவிட்டு இப்போது இதுவரை இருந்த பிரச்சனைகளிலெல்லாம் உங்களை விடுவித்து இனி சுபத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தருவார். ராசியிலே ஜென்மத்திலே குரு பகவான் வருவது அந்த அளவிற்கு சிறப்பு இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட அது மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பையும் தரப்போவதில்லை. ஆகையினால் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே மேஷராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது 21-22 ஏப்ரல் 2023 அன்று நடக்கிறது. உதித்த சூரியன் மறையும் வரை திட்டங்களை தீட்டி நாளை கழிக்கும் நாம் குருவை கணிக்க தவறினால், அப்படி தவறினீர்கள் என்றால் அது என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு தவறும் போது சிலர் திடீரென எப்படி ராஜயோகம் பெறுகிறார்கள், நல்லா இருந்தவர்கள் நலிவடைந்து எப்படி பாழாகி போகிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியாமல் போகும். எப்போதுமே வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்து நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை போதாது. ஆகையினால்தான் பல விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு புரிய வைப்பதற்கு சிலர் தேவைப்படுவார்கள். நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருந்து நல்ல நிலையிலே வாழ்ந்து தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் சில பழக்க வழக்கங்களை கையாள வேண்டும். சில தெய்வ பக்தி வழிமுறைகளை எல்லாம் கையாள வேண்டும். இந்த பதிவை புரிந்து எப்படி எந்த நிலையிலும் குரு மற்றும் கிரகங்கள் இணைந்து உங்களுக்கு பலன் தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனுகூல பலன்களை எப்படி அனுகூலங்களாகவே மாற்றி அதிலிருந்து எப்படி சிறப்பை பெற்று உயர்வை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் இந்த பதிவின் மூலமாக அறிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. மேஷத்திற்கு ஜென்ம குருவாக வருகிறார். சொந்த வீடு மீனத்திலிருந்து குரு சரராசியான உங்களுடைய ராசி மேஷத்திற்கு வருகிறார். மொத்த மேஷத்திற்கு ஒரே பலன் கிடைக்குமா? மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரே பொது பலனா? பொது பலன் ஒன்றே. ஆனால் உங்கள் பிறப்பு நேரத்தின் அடிப்படையிலே குரு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாரா, நீச்சம் பெற்றிருக்கிறாரா, வக்கிரம் அடைந்திருக்கிறாரா, அல்லது எதிரிகளுடைய வீட்டில் இருக்கிறாரா, அல்லது எதிரிகளின் பார்வை பெற்றிருக்கிறாரா, அல்லது இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புக்தி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தெல்லாம் சற்று கூடுதல் குறைதல் என்று இருக்குமே தவிர பொது பலன் ஒன்றாகத்தான் இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சென்னையில் மழை என்றால் மொத்தம் சென்னையிலே மழை இருக்கும். ஏதோ 1-2 தெருக்களிலே மழை காணாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், அதாவது ஓரிரு பகுதிகளிலே. ஆனால் பொதுவாக மழை பெய்யும். சிலர் வீட்டுக்குள்ளே இருந்து மழை பெய்வதே தெரியாமல் இருப்பார்கள் சுகமாக. சிலர் மழையிலே நனைந்து ஜுரம் கூட வந்திருக்கும். சிலர் மழையிலே நனைந்து அதை குதூகலமாக கொண்டாடி இருப்பார்கள். ஆகையினாலே இப்படித்தான் ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அவரவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப இருக்கும். ஆனால் பொது பலன் என்னவோ நடக்கும். எது எப்படி இருந்தாலும்
பொது பலன்கள் என்று சொல்லும்போது குரு அனுகூலங்களையே அதிகம் உங்களுக்கு தருவார். குரு நல்ல நிலைக்கு வந்தால் திருமணம், திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த யோகங்கள், சந்தோஷம், நிலம் வாங்குதல், பொன் பொருள் குவித்தல் இவையெல்லாம் ஏற்படும். 21 ஏப்ரல் 2023 முதல் 1 மே 2024 வரை குரு மேஷத்தில் தான் இருக்கப் போகிறார். இதே மேஷத்தில் உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருந்து உங்களுக்கு பல விஷயங்களிலே அந்த மூட் ஸ்விங்ஸ், மனநிலையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தந்து தலைவலியை தந்து கொண்டிருந்திருப்பார். மேலதிகாரிகள் அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே அழுத்தங்கள் எல்லாம் காணப்பட்டு இருக்கும். இந்த பலன்கள் உங்களுக்கு இப்போது சுப பலன்களாக மாறும். ஒப்பிட்டு பார்க்கும்போது 12ஆம் இடத்திலே குரு சொந்த வீட்டில் இருந்து தந்த பலனை விட இப்போது அந்த அளவிற்கு உங்களுக்கு தொல்லைகள் அதிகமாக இல்லாமல் ஒரு நிம்மதி, சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்புத்தான் இருக்கும். குரு ஜென்ம குருவாகவே மேஷத்தில் இருப்பது என்பது மிக சுபம்தான். 12இல் இருந்து விரயங்களை ஏற்படுத்துவது சுப விரயமாக நிலம், வீடு வாங்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஆனால் அது முடியாது போகும்போது சிலருக்கு இந்த முயற்சிகளிலேயே சில விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். இருப்பினும் எப்படி குபேர சம்பத்துக்களை பெறுவது என்பதை பற்றி மேலும் இந்த பதிவிலே பார்ப்போம். குரு பாக்யாதிபதியாகவும் உங்களுக்கு அதே சமயத்தில் விரையாதிபதியாகவும் இரட்டை வேடம் போடுகிறார். ஆகையினால் குருவை ஜாகிரதையாக பயன்படுத்தினால் பாக்கியமும், சற்று கவனக்குறைவாக விட்டால் விரயமும் வரும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 12இல் இருந்து குரு தந்த சோதனைகளை தடுத்து இப்போது நற்பலன்களை தரத் தொடங்குவார். 12இல் இருந்தபோது பட்டம், உங்களுடைய பெயர், என்னதான் படித்திருந்தாலும் அந்த படிப்பை பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு சோதனை, உங்களுடைய புகழ் பெயருக்கெல்லாம் ஏற்பட்டிருந்த அந்த இழிப்பெயர், அதாவது அவப்பெயர், அந்த அவச்சொல், இவையெல்லாம் நீங்கி இப்போது நற்பெயர் கூட துவங்கும், புகழ் கூட துவங்கும். இவையெல்லாம் 12இல் குரு பகவான் இருந்ததால் மட்டுமல்ல, உங்களுடைய ஜென்மத்திலே, அதாவது ஜென்ம ராசியிலே இருந்த ராகு, இந்த ராகு தந்த துன்பங்கள் ஏராளம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய இயக்கத்திற்கு கூட தடை, அதாவது நீங்கள் எப்படி நடத்தை, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் நன்றாகவே ஒரு விஷயத்திலே இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த செயலை முடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஜென்ம குரு ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தை தந்து கொண்டிருந்திருப்பார். இப்போது அதில் ஒரு சுபத்துவம் வருகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சுபத்துவம் பிரச்சனைகளை உங்களுக்கு தீரும். மன அழுத்தம் இருந்து வந்தது இனி தீர்ந்துவிடும். மேஷராசிக்கு 9ஆம் இடமான தனுசுவுக்கும் 12ஆம் இடமான மீனத்திற்கும் உரியவர் குரு பகவான். இது 12ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்போது உங்கள் ஜென்ம ராசியான மேஷத்திற்கு வருவது விசேஷ பார்வைகள் மூலமாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், கலத்தர ஸ்தானம், பித்ருக்கள் ஸ்தானத்தை பார்ப்பது குரு பார்க்க கோடி நன்மை. ஆகையினாலே இந்த 5, 7, 9 ஆகிய இடங்களின் பார்வையானது இப்போது சுபத்துவத்தை பெறப்போகிறது. 5ஆம் இடத்திலே அந்த பார்வை பலத்தை பார்க்கும்போது குரு பகவானோடு இணைந்து சனி பகவானுடைய அங்கே பார்வையும் இருக்கும். அதேபோல் குரு பகவான் மீது குரு ராகு இணைந்த உங்களுடைய ராசியிலே சனி பகவானுடைய 11ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக இருக்கும். ஆகையினால் உங்களுடைய தொழிலிலே லாபங்களை நீங்கள் லாபகமாக நேர்த்தியாக நேர்மையாக இருக்கும்போது மிகப்பெரிய உச்சத்தை நிச்சயம் தொட முடியும். இது அடித்து சொல்ல வேண்டிய விஷயம். தொழிலில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இதுவரை தொல்லைகள் தந்து வந்திருந்த அடுத்தவர்கள், 3ஆம் கட்டத்து ஆள்கள் அல்ல 3ஆம் நபர்கள், அவர்கள் அந்த தொல்லைகளை தருவதை தானாகவே நிறுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் நீங்கள் அதை நிறுத்தும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற உயர்வும் வெகுமதியும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 2023-24 காலகட்டம் அமையும். வேலை செய்த இடத்திலே வந்த குழப்பங்கள், இருந்த தொல்லைகள் இவையெல்லாம் விலகி அனுகூலங்கள் ஏற்படும். மேலதிகாரிகள் மற்றும் உங்களோடு உடன் பணியாற்றுபவர்கள் தரக்கூடிய தொல்லைகள் இப்போது குறையும். சற்று ஏப்ரல் மே மாதம் மட்டும் இந்த உடன் இருப்பவர்கள், அதாவது உங்களோடு வேலை செய்யக்கூடிய அல்லது இளைய சகோதரர்கள், உங்களுக்கு வயதிலே குறைந்தவர்களிடமிருந்து சில எதிர்ப்பு நிலை இருந்தாலும் கூட உங்களுடைய அன்பான பண்பான வார்த்தைகளின் மூலமாக அவரை மாற்றியமைத்து உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய வைக்க முடியும்.
சிலருக்கு முதல் முறையாக வெளிநாட்டிலிருந்து நல்ல வாய்ப்பு, வெளியூர், அந்நிய நபர், அந்நிய மக்கள் மூலமாக அனுகூலங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ராகு குரு கூட்டணி என்பது உங்களுடைய ராசியிலே அக்டோபர் 2023 வரை நிகழும். அதுவரை நீங்கள் சற்று சில விஷயங்களிலே மெதுவாக பயணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சுபத்துவம் என்பது குறையப் போவதில்லை. எந்த பிரச்சனைகளும் மிக பெரிதாக மாறிவிடப் போவதில்லை. உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலேயே இருந்து லாபங்களை அள்ளித்தரக்கூடிய சூழ்நிலை தான். ஆனால் எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது, ஏன் நினைக்கவே கூடாது. ஏனென்றால் அப்படி ஒரு கிரகநிலைகள் இருக்கிறது. பொதுவாக உலகத்திற்கு குருவும் ராகுவும் இணைந்து சனியினுடைய பார்வை பெறும்போது உலகத்திற்கு சொல்லும்போது சில கஷ்டங்கள், ஏன் பல கஷ்டங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் தனிநபரின் ராசிக்கு அந்த உலக கஷ்டங்களின் ஒரு பிடி ஏதேனும் ஒரு சில சிக்கல் ஏற்படும். அவற்றை தவிர்ப்பதற்குத்தான் நான் தாந்திரிக பரிகாரம், தெய்வ பக்தி என்று உங்களுக்கு தொடர்ந்து இந்த பதிவிலே சொல்ல இருக்கின்றேன். மேஷராசிக்காரர்கள், உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கான முடிவுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே சில தடுமாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக ஒரு நல்ல ஆலோசனை, உங்களுடைய உயரதிகாரிகள் அல்லது வேலை செய்து அங்கிருந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆனவர்கள், ஒரு அரசு உத்தியோகம் என்றால் அவர்களை பார்த்து ஆலோசனை பெற்று சிறப்பான முடிவுகளை எடுக்கலாம். அக்டோபர் 2023 வரை குரு ராகு இணைவு என்பது அரசு துறையில் இருப்பவர்களுக்கு தவறான வழியிலே உங்களை நடத்திவிடும். ஒரு லஞ்சம் வாங்கலாம் அல்லது எப்படியானாலும் செயல்பட்டு நாம் வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற இந்த எண்ணமெல்லாம் மேலோங்கும். அதனை கட்டி காத்து, அதாவது கட்டுப்பாடோடு இருந்தால் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். இல்லை என்றால் நாம் சிக்க மாட்டோம் என்ற அந்த எண்ணத்தை, அந்த உயரிய எண்ணத்தையும் தருவார் இந்த ராகு குருவோடு இணைந்து சனியினுடைய பார்வையில். அதே நிலையிலே நீங்கள் தப்பு செய்துவிட்டால் காட்டியும் கொடுத்து மாட்டியும் கொடுத்து சிக்கலிலே சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால்தான் நெறிமுறைகளிலிருந்து வெளியே வரவே வராதீர்கள். சட்டத்திட்டத்திற்கு உள் செயல்படுவதே சிறப்பாக இருக்கும். இதனை தடுத்து கொண்டால் உங்களுக்கு குபேர யோகம் என்பது மாற்றமே இல்லாதது. இந்த அறிவுரையை நீங்கள் தவறவிட்டால் குருவின் மீதும் ராகுவின் மீதும் உள்ள சனியின் பார்வையால் உங்களுக்கு நலவாகும், அதாவது நலன் பட்ட கஷ்டம் என்ற அந்த நிலை கூட வந்துவிடக்கூடிய சூழ்நிலை. ஆகையினாலே சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திலும் சிக்காதீர்கள். 5ஆம் பார்வை உங்களுக்கு சிம்மத்தில், அங்கு சனி பகவானுடைய பார்வை பலமும் உள்ளது. பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வை பல நல்லவைகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. பிள்ளைகளால் இதுவரை ஏற்பட்டு வந்திருந்த மன கஷ்டம், அந்த மன கஷ்டம் நஷ்டமாகி இப்போது உங்களுடைய இஷ்டம் போல் உங்களுடைய பிள்ளைகள் செயல்பட துவங்குவார்கள். அவர்களை சற்று கண்காணித்து நேர்மையின் வழி நடத்தினீர்கள் என்றால் அவர்களுக்கு உச்ச பலன்களை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். குருவினால் ஏற்படும் 5 மற்றும் 7ஆம் பார்வை தொடர்பு என்பது திருமண பந்தத்திலே ஏதேனும் இதுவரை திருமணத்திலே உறவு, முறிவு, பிரிவு ஒன்றாக இருந்தும் கூட நிம்மதியில்லை என்ற நிலையில் மாறும். அதேபோல் வியாபாரத்திலே பார்ட்னர்கள் வழியிலே நெருக்கம் ஏற்பட்டு இணக்கம் ஏற்பட்டு லாபங்கள் கூடும். திருமணம் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்போது திருமணத்திற்கான எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் கைகூடும். அதேபோல் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை வரத்தை நிச்சயம் தரும் இந்த குரு பெயர்ச்சி. ஆடை ஆபரணங்கள் சேரும், அசையா சொத்து வாங்கக்கூடிய மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் இருக்கிறது. குழந்தை பேரு நீண்ட நாட்களாக அல்லது நீண்ட மாதங்களாக எதிர்பார்த்தபடி இல்லை என்றால் அது சிறிது ஏதேனும் முயற்சி, மருத்துவ உதவியோடு அல்லது மருத்துவ ஆலோசனையோடு பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு என்று சொன்னேன். ஆகையினாலே மிக கவனமாக இருத்தல் அவசியம். எந்த சமயத்திலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால் பேச்சிலே கட்டுப்பாடை தவறவே கூடாது. பேச்சில் கட்டுப்பாடு என்பது கோபமாக பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று நம்பி உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய மிக ஆழ்ந்த ரகசியங்கள், அது உங்களுடைய வேலை சார்ந்ததாக இருக்கலாம், கல்வி சார்ந்ததாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், பழைய காதல் சார்ந்ததாக இருக்கலாம், எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்வது என்பது உங்களுக்கு சிக்கலை தரும். இப்படி நீங்கள் கவனமாக இருக்கும்போது நிச்சயமாக மெதுமெதுவாக உங்களுக்கு முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் இந்த நிலைகள் ஏற்படுத்துகிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் படிப்படியான முன்னேற்றங்களை நீங்கள் காண துவங்குவீர்கள் என்பது நிச்சயம் நடக்கக்கூடிய விஷயம். அரசியலில் இருக்கிறீர்கள், பொது வாழ்விலே இருக்கிறீர்கள் என்றால்
துஷ்ட சகவாசத்தை கிட்ட கூட நெருங்க விடாமல் இருந்தீர்களே என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ உத்தரவாதம் அளிப்பதோ இந்த நேரத்திலே நிச்சயமாக இந்த காலத்திலே செய்யாதீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய தந்தை வழி தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வம்பு வழக்கு இருந்தால் அவை உங்களுக்கு இனிதே வெற்றியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்வதிலே நீங்கள் சற்று கூடுதல் உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அங்கு ஏதேனும் சட்ட சிக்கல் இருந்தால் நல்ல வழக்கறிஞருடைய உதவியோடு நீங்கள் அங்கு செயல்பட வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு தொட்டது துலங்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கூடக்கூடிய அமைப்பு தொடர்ந்து உருவாகி கொண்டு இருக்கும். உங்களுடைய வாகனங்கள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனங்களை சற்று சொகுசாக மாற்றக்கூடியதாகவோ அல்லது 4 சக்கர வாகனமாக மாற்றக்கூடியதாகவோ இப்படி ஏதேனும் ஒரு விரைய செலவு என்பது இருக்கும். அல்லது பழைய வாகனத்தை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது அடிக்கடி பழுது, அது ஏற்கனவே ரிப்பேர் ஆகி தொடர்ந்து ஏதேனும் செலவு வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் தினமும் அரை மணி நேரமாவது நடைபயிற்சி செய்வது மிக முக்கியம். முக்கியமாக கழிவு உறுப்புகள், அடி வயிறு, ஜீரண உறுப்புகள் அல்லது உங்களுடைய இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்றவற்றை தொடர்ந்து கண்காணித்து இருப்பது, தேவை என்றால் உடனடி சிகிச்சை மேற்கொள்வது மிக கட்டாயமான இந்த காலத்தில் நீங்கள் உடனடியாக செய்து கொள்ள வேண்டும். மேலும் குபேரருடைய அருள் வேண்டும், குபேர சம்பத்து வேண்டும் என்றால் சும்மா இருந்தால் வரப்போவதில்லை. அதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும். ஒன்றுமல்ல, எளிதாக நான் சொல்வதை செய்து பாருங்கள். மெதுமெதுவாக உங்களுக்கு 1-2 ஆண்டுகள் அல்ல, தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு சிறப்புகள் வந்து கூடும். குபேர சம்பத்து நிலையாக இருக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம், அதோடு அந்த செல்வத்தை பயன்படுத்தக்கூடிய செழிப்பு வேண்டும். சிலர் பணம் காசு சேர்த்து வைத்திருப்பார்கள், வங்கியிலே போட்டு அழகு பார்ப்பார்கள், உங்காமல் திங்காமல் அப்படியே அதை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வார்கள். ஆனால் அடுத்த தலைமுறை அதை எடுத்துக்கொள்வதிலே சட்ட சிக்கலிலே அது பல ஆண்டு காலம் அது சென்றுவிடும். ஆகையினால் இப்படிப்பட்ட விரயமில்லாத ஒரு செல்வ செழிப்பு வேண்டுமென்றால் இரவும் பகலும் நீங்கள் அயராது உழைத்த பணம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் செழிப்பை ஏற்படுத்தி அதை சுகப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டியது என்ன? என்னதான் நாம் செய்தாலும், கடினமான விஷயங்களை செய்தாலும் அனுபவிக்க முடியவில்லை என்ற நிலை மாற்றிக்கொள்ள இந்த காலத்தில் எது கை கொடுக்கும் என்றால் தெய்வ நம்பிக்கை மற்றும் தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாம் கை கொடுக்கும். நாம் உயர்ந்த இடத்தை அடைவதற்கு தெய்வத்தின் அருள் நிச்சயமாக வேண்டும். தரித்திர நிலையை தொடர்ந்து பணம் இருந்தாலும் சிலர் ஆட்கொண்டிருப்பார்கள். செல்வம் சேர மேஷராசிக்காரர்கள் லக்ஷ்மி வழிபாடு, குபேர வழிபாடு, குபேர லக்ஷ்மி வழிபாடு அல்லது லக்ஷ்மி குபேர வழிபாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். குபேர பொம்மை ஒன்றை வாங்கி வழிபடுவதை நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை வீட்டிலே வைக்கும்போது சிறப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் கூட விலகி அற்புதங்களை உங்களுக்கு நிகழ்த்தும். லாஃபிங் புத்தா என்பார்கள். அதோடு கூட கையிலே பணம், சில்லறை காசுகளோடு அமர்ந்திருக்கக்கூடிய குபேர பொம்மை இருக்கும். உலோகத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும், பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டு இருக்கக்கூடாது. இந்த உலோகத்தால் செய்யப்பட்ட குபேர பொம்மையை அல்லது லாஃபிங் புத்தாவை வீட்டிலே உள்ளே மற்றவர்கள் வருவார்கள் அல்லவா, அவர்கள் வரும்போது பார்க்கும்படியாக அழகிய இடத்திலே, நல்ல வெளிச்சங்கள் உள்ள இடத்திலே தொடர்ந்து அதை தூய்மையாக வைத்திருந்து பார்க்க மங்களகரமாக அந்த பொம்மையை, குபேர பொம்மையை வைப்பது என்பது ஒரு தாந்திரிக முறையிலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வச் செழிப்பையும் அந்த செழிப்பை பயன்படுத்தக்கூடிய நிலையும் உங்களுக்கு தரும். இதன் காரணமாக வீட்டிலே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறையான ஆற்றல் தொடர்ந்து பரவும். அதேபோல் நீங்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய பெட்டியை, அலமாரியை அல்லது பீரோவை தெற்கு திசையிலோ அல்லது தென்மேற்கு திசையிலோ வைக்க வேண்டும். இதன் மூலமாக குபேர தேவரின் அருள் உங்களுடைய வீட்டிலே என்றென்றும் நிலைத்திருக்கும். வருமானத்திலே ஒரு சிறிய பகுதியை நன்கொடையாக கொடுங்கள். ஏதேனும் தானங்கள் செய்வதன் மூலமாக மகாலட்சுமியின் அருளும் குபேரருடைய தொடர் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு நிறைந்து கொண்டு இருக்கும். அதோடு கூட பெண்கள் லக்ஷ்மி தேவியின் வடிவமாக கருதப்படுவதன் காரணமாக உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களையும், உங்கள் வேலை நிமித்தமாக பார்க்கக்கூடிய பெண்கள் அல்லது உங்கள் கண்ணிலே தென்படக்கூடிய பெண்களை மிக மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடத்துவதன் மூலமாக லக்ஷ்மியின் பூரண யோகம் உங்களுக்கு இருக்கும். ஏதேனும் கோபங்கள் தெய்வங்களின் வழியாக இருந்தாலும் கூட விலகிவிடும். அதேபோல் குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்யுங்கள்.
குரு கோவில்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகே இருந்தால் சென்று வருவது சிறப்பாக இருக்கும். மேஷ குரு ஆக உங்களுக்கு இருப்பதால் முருகன் வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். ஏதேனும் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறையாவது ஒரு ஆறுபடை வீட்டிற்கு சென்று வந்தால் நன்மைகள் அதிகமாகும். உங்களுடைய ஆடை அலங்காரங்கள் அல்லது கையில் இருக்கக்கூடிய பொருட்களிலே மஞ்சள் மற்றும் கருப்பு வண்ணங்கள் இருக்கக்கூடிய அளவில் ஏதேனும் ஒரு பொருளையோ அல்லது ஆடை அணிகலன்களையோ எப்போதும் வைத்திருப்பது உங்களுக்கு நல்ல பார்வை, அதாவது நல்ல திருஷ்டியை ஏற்படுத்தும். முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குரு பெயர்ச்சி மிக சிறப்பான பலன்களை தரும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனோடு கூட அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நான் தரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வாயிலாக வந்து சேரும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.